அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு வகைகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேன்மை அடைய வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் சிந்தித்து செயலாற்றினால் மட்டுமே வரவேண்டிய பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கலாம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமானாலும் அலைச்சலும் உடல் சோர்வும் மற்றொரு புறம் ஏற்படத்தான் செய்யும். பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா, எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன மருத்துவ செலவுகளை சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. திடீர் பயணங்கள் செல்லவோ நேரிடலாம். அதனால் இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் துவங்கிறது, இது போல நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும். அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்க துவங்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படும். தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க. எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட பாருங்க. வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ நீங்க பகைத்து கொள்ள வேண்டாங்க. நிதானமாய் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க. இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம குழப்ப நிலையிலையும் இருப்பீங்க. இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில நீங்க கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிக்கும். நீங்க கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலனும் கிடைக்கப்பெறும். எதிர்கால சேமிப்பு உயர வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷம் ஓரளவுக்கு இரட்டிப்பாகலாம். அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை
செலவு செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. 4 பேர் மத்தியில் தங்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். உறவுகளோடு வெட்டு கொடுத்து நடந்தால் பிரச்சனைகள் கிடையாது. வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் நிதானமாக சிந்திக்க நேரமே இருக்காத வகையில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறலாம். அதே சமயம் மற்றொரு புறம் ஓட்டமும் அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் தலை மேல பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே செய்து முடிப்பதற்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எப்படி முடிஞ்சது அப்படின்னு தெரியாது. பிஸியான காலகட்டத்தில் வேலையையும் வியாபாரத்தையும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற குழப்பம் மற்றொரு புறமும் நீடிக்கலாம். கொஞ்சம் பணம் இந்த காலகட்டத்தில் செலவாக செய்யும். சுப செலவுகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க. பொறுமையாக சிந்தித்து செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கவே கூடாது. இதுவே தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வரலாம். அதனால உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ரொம்பவும் கண்டிஷனோடு நடந்து கொள்வீங்க. நீங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தங்களிடம் வேலை செய்பவர்களை மிகவும் அதிகாரத்துடனும் நடத்துவீங்க. சரியான நேரத்தில் சரியான முறையில் எல்லா வேலையையும் நடத்தி முடிக்க போராடுவீங்க. இதனால் சின்ன சின்ன எதிரி தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கடமையில் சரியாக இருந்தால் ஒரு மன திருப்தி வரும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தங்களால் சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும். மீன ராசியில் சனி சூரியனுடைய இணைவு பங்குனி மாதத்தில் நடக்குது. இந்த காலம் தங்களுக்கு 7.5 சனியின் முக்கிய காலமான ஜென்ம சனி தொடங்குகிறது. இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற நிதி இழப்பு தங்களுக்கு வருத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயல்ல நிதானமும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் அவசியமான ஒன்று. இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தா செய்யும். நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்யறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம். அதனால புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க. அவர்களிடத்துல பேசும்போதும் பழகும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது. அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு சேர்க்கலாம். அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீடிக்கத்தாங்க செய்யும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை யோசித்தே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வாய்ப்புகள் அதிக அளவில் ஏற்படுங்க. அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு
இருப்பதும் அவசியமான ஒன்று. யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம், அவமானப்படுத்தியும் பேசாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம்.